நான் அசத்தும் ஏஐ என்ற நூலை எழுதிய காம்கேர் கே புவனேஸ்வரியின் ஏஐ மாடல். இந்த வீடியோவில் செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன என்பது விவரிக்கப்பட்டுள்ளது. இயற்கை என்றால் என்ன? அதன் இயல்பில் இருப்பது, மனிதனின் தலையீடு இல்லாமல் இருப்பது. மனிதனின் தொடர்பில் வந்தாலே இயற்கை என்பது செயற்கையாகி விடுவதை ஒப்புக்கொள்ளத்தானே வேண்டும். உதாரணத்துக்கு, சோற்றுக்கற்றாழையை பறித்து அதிலுள்ள சாற்றை அப்படியே நாம் முகத்தில் பூசிக்கொண்டால் அது இயற்கை. மாறாக, சோற்றுக்கற்றாழை சாற்றை பயன்படுத்தி முகத்தில் பூசிக்கொள்ளும் கிரீம்களை தயாரித்தால் அது செயற்கை. மனிதன் தனது சிந்திக்கும் ஆற்றலினால் தன் நுண்ணறிவை புரோகிராம்கள் மூலம் தொழில்நுட்பத்தில் உட்செலுத்தி இயக்கி செயல்படுத்துகின்ற நுட்பத்துக்கு செயற்கை நுண்ணறிவு என்று பெயர். மனிதர்களுக்கு உதவுவதற்காக இயந்திரங்களையும் வாகனங்களையும் இதர சாதனங்களையும் புத்திசாலியாக்கி மனிதனைப் போல சிந்திக்கவும், பிரச்சனைகளை எதிர்கொள்ளவும், சமாளிக்கவும், முடிவெடுக்கவும் செய்ய வைத்து அவற்றை புத்திசாலியாக செயல்பட வைக்கும் தொழில்நுட்பமே செயற்கை நுண்ணறிவு. தொழில்நுட்பம் என்பது கம்ப்யூட்டரில் மட்டும் பயன்படுத்துவதல்ல, மொபைலில் பயன்படுத்துவதும் அதே தொழில்நுட்பம்தான். மருத்துவமனைகளில் பயன்படுத்தும் மிக நுண்ணிய மருத்துவ உபகரணங்கள் முதற்கொண்டு தொழிற்சாலைகளில் இயங்கும் பிரம்மாண்ட இயந்திரங்கள் வரையிலும், ஜாலியாக விளையாடும் மொபைல் கேம்ஸ் முதல் மிக கடினமான சுரங்கம் மற்றும் எரிபொருள் ஆய்வுகள் வரையிலும் பயன்படுவது அதே தொழில்நுட்பம்தான். தொழில்நுட்பம் என்பது கொடுக்கும் தகவல்களை வைத்து சாஃப்ட்வேர்களால் இயங்கும் லாஜிக். இந்த லாஜிக்கை இயக்க வைக்க உதவுகின்ற கம்ப்யூட்டர்கள், மொபைல் போன்கள், இயந்திரங்கள் போன்றவை காரணிகள், அவ்வளவுதான். தொழில்நுட்பம் என்பதை நம் உயிரென்றும், அது பயன்படும் சாதனங்களை நம் உடல் என்றும் கருதலாம். இது பற்றி இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள அசத்தும் ஏஐ என்ற புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள்.